ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்க செஞ்சிக்கோட்டைன்னு பேர் இந்த இடத்துக்கு. பாப்பா அதெல்லாம் டைம் ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு அந்த காலத்து ராஜாங்கள்லாம் வாழ்ந்த ஒரு கோட்டை, இது செஞ்சிக்கோட்டை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கோட்டைக்கு உள்ளே என்ட்ரு ஆகுறப்பவே ஒரு அகழி மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இந்த மழை தண்ணிங்கெல்லாம் இந்த வழிக்காக தான் போயிட்டு வெளியில் போகும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சேஃப்டி வியூக்கு வந்து வச்சுருக்காங்க அவங்க. இது மூலிமா தான் வந்து கொஞ்சம் இதில் அந்த காலத்தில் முதலைங்கெல்லாம் வந்து நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மலை மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து யானைங்க குளிக்கிறதுக்காக அங்கே மேலே வச்சுருக்க ஒரு குளம் இது. இங்கே பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு குகை மாதிரி போகுது. ஆக்சுவலாக இது பேர் ஸ்ப்ரிங் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. வளைஞ்சு போகும். அப்படியே சுற்றி மேலே ஏறினோன்னா அப்படியே பார்க்குறதுக்கே நல்ல பிரமிப்பாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது உள்ளே வர்றதுக்கு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மேலேருந்து பார்த்தா அந்த கீழே இருக்க ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி பெருசாக தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து டிசைனிங் பண்ண ஒரு பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்கும். உள்ளே தானியங்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மேலே குடோன்கள்லாம் இருக்குது. சரி, நல்ல சூப்பரான பிளேஸ் இது. உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்கள். கம்பல்சரி 1 டே ஃபுல்லாக ஆகிடும் இந்த சுற்றி பார்க்குறதுக்கு. 2 கோட்டை இருக்குது, ராஜா கோட்டை ஒன்று, ராணி கோட்டை ஒன்று. வேறு ஒரு கோவிலும் இருக்குது. இந்த கோவில் தான் அது, ரங்கநாத சுவாமி கோவில். இது மலை மேலே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.